பென்டனோட இந்த 4 ஏலியன்ஸால சூப்பர்மேனை டிஃபீட் பண்ண முடியும். அது என்னென்ன ஏலியன்ஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 4வது இடத்துல இருக்கிற ஏலியன் பெஸ்கி டஸ்ட். இந்த ஏலியன் ரொம்பவே சின்னதா இருக்கிறதால இதை குறைச்சிட போட்டாதீங்க. அந்த யூனிவர்ஸ்லயே கிரேட்டஸ்ட் ஹண்டரான கைபரே இந்த ஏலியனை பார்த்து பயந்துருக்காரு. இதோட பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான டஸ்ட் மூலமா அதோட ஓப்பனண்ட்டை தூங்க வச்சிரும். அதோட இதனால ஓப்பனண்ட்டை ஒரு ட்ரீமுக்குள்ள பெர்மனண்டா சிக்க வைக்க முடியும். பட் இதெல்லாம் செய்யணும்னா ஓப்பனன்ட் ரொம்ப கிட்ட இருக்கணும். சூப்பர்மேன் தூரத்துல இருந்து அவரோட லேசர் பீமை யூஸ் பண்ணா இன்ஸ்டன்டா இந்த ஏலியனை டிஃபீட் பண்ண முடியும். பட் பெஸ்கி டஸ்ட் வின் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கிறதால இந்த லிஸ்ட்ல எட் பண்ணிருக்கேன். 3வது ஏலியன் அட்டாமிக்ஸ். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். இதனால ஒரு நியூக்ளியர் பாம் எக்ஸ்ப்ளோஷன் அளவுக்கு எனர்ஜியை வெளிப்படுத்த முடியும். சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேன் டவுன் ஆஃப் ஜஸ்டிஸ் மூவில சூப்பர்மேன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனால ரொம்பவே டேமேஜ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ கண்டினியூஸா இந்த நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி சூப்பர்மேனை டிஃபீட் பண்ண முடியும். 2வது இடத்துல இருக்கிற ஏலியன் கட்ரோட். இந்த ஏலியன் வாக்கிங் கெமிக்கல் லெபார்டரின்னு சொல்லுவாங்க. இதனால எந்த வகையான கெமிக்கல் எலிமெண்ட்டையும் உருவாக்க முடியும். என்னதான் ஓப்பனண்ட்டுக்கு எதிராக யூஸ் பண்ணவும் முடியும். சோ இந்த ஏலியனால கிரிப்டோனைட்டை உருவாக்கி சூப்பர்மேனை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற ஏலியனை எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. பென்டன் யூனிவர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன்னா அது ஏலியன் எக்ஸ் தான். இது ஒரு ஓம்னிபொட்டன்ட் பீயிங். இதனால ஒரு யூனிவர்ஸை கூட ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். இதோட பவருக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. சோ சூப்பர்மேனை ஈஸியா டிஃபீட் பண்ண முடியும். வேற எந்த ஏலியனால சூப்பர்மேனை டிஃபீட் பண்ண முடியும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.